ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்க்கு நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி தாங்க செஞ்சோம். சாரி, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன், அதோட 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசால். இந்த பிரியாணி மசால் நம்ம வீட்டிலே செஞ்சது தான். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், வீடியோ போடுறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. அப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை உலக்கு இல்லை ஒரு டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அளவாக தண்ணி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு என்ன பொருள் தேவைன்றதை பார்த்துடலாம். 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி, 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து 250 கிராம் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 1 இஞ்சி பட்டை, 2 ரம்பை இலை, 2 பிரியாணி இலை. ரம்பை இலை என்கிட்ட செடியில் இருக்குதுன்னா நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க விட்டுருங்க. சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இதெல்லாம் தாங்க பொருள். வாங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். 100 மில்லி ஆயில், நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். நீங்கள் வாசம் இல்லாத எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க. அதோட 5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கான பொருள் எல்லாமே போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வதங்குற எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பொன்னிறமாக வந்துடணும், அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ஏற்கனவே நம்ம மட்டனில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதும் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கைவிடாமல் கிளறி விடுங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ ரம்பை இலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். அடுத்தடுத்து போடுங்க, ஒட்டு மொத்தமாக போட்டுற வேண்டாம். போட்டு நல்லா வதக்குங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி. இது கலர் நல்லா கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளியை வதக்கிடணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம்.
நான் 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மட்டன் வேகிறப்பவும் தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்க்கும்போது இந்த அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறது ஈஸியாக வந்துடும், அடி பிடிக்காது. வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறோம். அடுத்து முக்கால் டீஸ்பூன் பிரியாணி மசால். ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்பவே நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்க்கும்போது மட்டன் வேக வச்ச தண்ணியும் நம்ம சேர்த்துக்கிறோன்னா, இது ஒரு உலக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி. அது இல்லாமல் 3 உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரெண்டு உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி தான் அளவு. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சரியாக ஒரு 7 நிமிஷம் கழித்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்ச பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு வெயிட்டுக்காக மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். அப்போ தான் ஆவி வெளியில் போகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, ஆவி பறக்க மணக்க மணக்க மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.